Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச் 2026ல இப்போ நம்ம anatomy of flowering plants first part வீடியோ கடகடன்னு பார்த்தறலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். You can very easily see the structural similarities and variations in the external morphology of the larger living organisms. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய லிவிங் ஆர்கானிசத்தில் நீங்கள் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல்னால் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மார்ஃபாலஜினா வெளிப்புற அமைப்பை தான் மார்ஃபாலஜிம்போம், வெளியில் பார்த்தா தெரியும். ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸ்னால் என்ன, ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேரியேஷன்னா டிஃப்ரென்ஸ் என்ன. இப்போது ஆலமரம் இருக்குது, வேப்பமரம் இருக்குது, ரோஸ் செடி இருக்குது, தாமரை பூ இருக்குது. இது எல்லாத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்ன, க்ரீன் கலரில் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது க்ரீன் கலரில் இருக்குது. டிஃப்ரென்சஸ் என்ன, தண்ணியில் இருக்குது. ஆலமரத்துக்கு விழுதுகள் இருக்குது, வேப்ப மரத்துக்கு காய், இதெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, இலையிலேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்படி பார்த்ததுமே நம்மளால் சொல்ல முடியும் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுக்குமே பார்த்ததும் தெரியும். சிமிலர்லி இஃப் வி வேர்ஸ் டு ஸ்டடி த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அனாட்டமினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றின படிப்பு, ஸ்டடி ஆஃப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் அனாட்டமின்னு சொல்வோம். One also find several similarities as well as differences. இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா கூட ஸ்டெம், ரூட், லீவ்ஸ்னு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸுக்கு எடுத்து பார்க்கும்போது ஒற்றுமைகளும் இருக்கும் வேற்றுமைகளும் இருக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில். This chapter introduces you to the internal structure and functional organization of higher plants. ஸோ இன்டர்னலாக பிளான்ட்ஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே ஃபங்க்ஷனலாக எப்படி ஆர்கனைஸ் ஆகியிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஜைலம்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆகி குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஜைலத்தில் என்ன பண்ண போகுது, வாட்டரை கண்டக்ட் பண்ண போகுது. அதான் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்காக அது ஆர்கனைஸ்டாக ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹையர் பிளான்ட்ஸ்னு வந்துருச்சுனாலே ஏஞ்சியோஸ்பெர்ம் தான். எங்கே உங்களுக்கு ஹையர் பிளான்ட்ஸ்னு வந்தாலும் பூக்கும் தாவரங்கள், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, ஹையர் பிளான்ட்ஸ்னு. ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்டு அனாட்டமி. அனாட்டமிங்கிறது பிளான்ட்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கிறது பிளான்ட் அனாட்டமி. பிளான்ட்ஸ் ஹேவ் செல்ஸ் ஆஸ் த பேசிக் யூனிட். எந்த உயிரினமாக ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, பேசிக் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட் என்னென்னா செல்லு தான். செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூ. குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டிஷ்யூ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். டிஷ்யூ ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூ சிஸ்டம், டிஷ்யூ சேர்ந்து ஆர்கன்ஸையும் ஃபார்ம் பண்ணும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் த பிளான்ட் ஷோ டிஃப்ரென்சஸ் இன் தேர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் பிளான்ட்ஸ்னால் என்ன சொல்வீங்க, ரூட்டு, ஸ்டெம், லீஃப், ஃப்ளாரு. ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரூட்டில் வேறு மாதிரி இருக்கும், ஸ்டெம்மில் வேறு மாதிரி இருக்கும், லீஃபில் வேறு மாதிரி இருக்கும். வித்தின் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹையர் பிளான்ட்ஸ், க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னால் சீடு, ஏஞ்சியோனா க்ளோஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ். க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ்னால் என்னங்க, சீடுக்கு ஓவரி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரூட் இருக்குது, ஓவியூலுக்கு ஓவரி இருக்குது. ஓவியூல் என்னவா மாறிடுச்சு, சீடாக மாறும். ஓவியூலை சுற்றி இருக்க ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. த மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ் ஆர் ஆல்சோ சீன் டு பி அனாட்டமிக்கலி டிஃப்ரெண்ட். என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்ங்கிறது ஹையர் பிளான்ட்டு. இந்த ஆஞ்சியோஸ்பெர்மில் உங்களுக்கு ஓவராலாக ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்டில் ஆர்கன் டு ஆர்கன், ரூட்டில் ஒரு மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டெம்மில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லீஃபில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ஏஞ்சியோஸ்பெர்மில் 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். ஒன்று மோனோகாட் பிளான்ட்ஸ், சிங்கிள் காட்லிடனோடு இருக்கிறது. இன்னொன்று டைகாட் பிளான்ட்ஸ். இந்த மோனோகாட்லேயும் டைகாட்லேயுமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அனாட்டமிக்கலாக இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மோனோகாட் ரூட், டைகாட் ரூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்க்கும் டைகாட் ஸ்டெம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மோனோகாட் லீஃப்க்கும் டைகாட் லீஃப்க்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்சஸ் இருக்கும் சொல்கிறாங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ ஷோ அடாப்டேஷன் டு த டைவர்ஸ் என்வாயன்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. தண்ணியில் தாமரை செடி இருக்குது, லோட்டஸ், பாலைவனத்தில் கேக்டஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லேயும் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, த டிஷ்யூ சிஸ்டம் இப்போ பார்க்க போகிறோம். We were discussing types of tissues based on the types of cells present. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க, 10th நீங்கள் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. Let us now consider how tissues vary depending on their location in the plant body.
பிளான்ட் பாடியில் இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஷ்யூ எப்படி மாறி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சார் படித்தோம் நாங்கள் 10th ஒரு ரீகால் பண்ணுங்களேன். பேரன்கைமாங்கிற டிஷ்யூ, பேரன்கைமா அப்படின்ற டிஷ்யூ உயிருள்ள செல்களோடு இருக்கிறது. பேரன்கைமா டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். குளோரன்கைமா டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் குளோரன்கைமா. கோலன்கைமான்னு சொல்லுவோம். அடுத்து கோலன்கைமா இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ். அப்படியே அந்த டிஷ்யூ அதே டைப் ஆஃப் செல்லால் ஆனது. ஓகே, அதுக்கடுத்து ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ. ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 டைப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டக்டிங் டிஷ்யூவில் ஜைலமும் ஃப்ளோயமும் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குது. பேரன்கைமா செல்ஸால் இருந்தால் பேரன்கைமா டிஷ்யூ, கோலன்கைமா செல்ஸால் இருந்தால் கோலன்கைமா டிஷ்யூ, ஸ்க்ளீரன்கைமா செல்ஸால் இருந்தால் ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ. டைப் ஆஃப் செல்லுக்கு தகுந்த மாதிரி அதை படிச்சாச்சு. இப்போ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஷ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு படிக்க போகிறோம். Their structure and function would also dependent on the location. So tissue எந்த இடத்துல இருக்கோ அதோட ஸ்ட்ரக்சரும் அண்ட் அதோட ஃபங்க்ஷனும் என்ன வேலை செய்யணுங்கிறதும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். On the basis of their structure and location there are 3 types of tissue system. அது அதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது, இந்த ரெண்டையும் பொறுத்து நம்ம 3 டிஷ்யூ சிஸ்டம் படிக்க போகிறோம். ஒன்று எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அப்போது எப்பினா அவுட்டர், டெர்மல்னா ஸ்கின்னு, வெளியில் இருந்தால் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், இதுதான் மெயின் பாடியை உருவாக்குது. அதான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். அண்ட் வாஸ்குலார் அல்லது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு பேர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். ஏன்னா வாஸ்குலரில் தான் ஜைலம் ஃப்ளோயம் வரப்போகுது. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் ஜைலம் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். அதனால் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். அப்போ 3 டிஷ்யூ சிஸ்டம் நம்ம படிக்க போகிறோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி, லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமாவில் தான் இதெல்லாம் ஆகியிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இடம் அண்ட் அதோட அமைப்பு இதை பொறுத்து, ஸ்ட்ரக்சர் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து இதோட ஃபங்க்ஷன் மாறுது. எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வெளியில் இருக்குது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? ப்ரொடெக்ஷன். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் உள்ளே இருக்குது. இது ஒரு அமைப்பை உருவாக்க, பிளான்ட்டுக்கு மெயினான ஸ்ட்ரக்சராக இது தான் இருக்குது. வாஸ்குலர் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம் பேர்லேயே இருக்குது. வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃபுட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம்ஸ் தி எப்பினா அவுட்டர், டெர்மல்னா ஸ்கின், அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த ஹோல் பிளான்ட் பாடி. மொத்த பிளான்ட்டுக்கும் வெளிப்புற அமைப்பை உருவாக்குறதே நமக்கு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தான். அண்ட் கம்ப்ரைசஸ் எபிடெர்மல் செல்ஸ் 1, ஸ்டொமேட்டா 2, எபிடெர்மல் அப்பண்டேஜஸ் அதில் ட்ரைகோம்ஸும் ஹேர்ஸும் வந்துடுது 3. ட்ரைகோம்ஸுக்கு டைரக்ட் இங்கிலீஷ் மீனிங்கே ஹேர் தான், மறந்துடாதீங்க. அப்போது நமக்கு அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், 3 விஷயந்தான் இருக்குது. வெளியில் இருக்கிறது எபிடெர்மல் செல்ஸ், லீஃப் அண்ட் யங் ஸ்டெம்மில் ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஸ்மால் ஓப்பனிங், அது வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு நடக்க போகுது. அடுத்து எபிடெர்மல் ஹேர்ஸ் ஆர் எபிடெர்மல் அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜஸ்னால் எக்ஸ்ட்ராவாக அவுட் க்ரோத், வெளிநோக்கி வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த அப்பண்டேஜஸில் ஸ்டெம்மில் அந்த ஹேருக்கு பேர் ட்ரைகோம்ஸ், ரூட்டில் அதுக்கு பேர் ரூட் ஹேர், அதான் ட்ரைகோம்ஸ் அண்ட் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஃபஸ்ட்டு நம்ம எபிடெர்மல் செல்ஸ் படிக்கிறோம். எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி. பிரைமரி பிளான்ட் பாடினா யங் பிளான்ட், அது மரமாகிடுச்சு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா செகண்டரி பிளான்ட் பாடி வந்துடும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் இலாங்கேட்டட். இலாங்கேட்டட்னா என்ன? நீளமாக இருக்கக்கூடிய இலாங்கேட்டட் காம்பேக்ட்லி. காம்பேக்ட்லினா என்ன அர்த்தம்? டைட்லி, நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய. இலாங்கேட்டட்னா இந்த மாதிரி செல்ஸ் நீளமாக இருக்கும். காம்பேக்ட்லினா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில கேப் இல்லாமல் நெருக்கமாக அமைஞ்சிருக்குது, அதான் காம்பேக்ட்லி. அப்போ தான் உள்ள பூச்சி புழுவு பாக்டீரியா ஃபங்கைலாம் வர முடியாது. அரேஞ்ச்டு செல்ஸ் விச் ஃபார்ம் எ கண்டினியூவஸ் லேயர். கண்டினியூஸ் லேயர்னால் என்ன சார்? இப்போ ஸ்டெம்மு கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கண்டினியூவாக இலாங்கேட்டட் காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ், அது கண்டினியூஸ் லேயரை உருவாக்குது. ஒரு
ஒரு லேயர், ஒரு அடுக்கு, கம்ப்ளீட் லேயரை ஃபார்ம் பண்ணிடுது. எபிடெர்மிஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயர்டு. ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி, ரூட்டாக இருந்தாலும் சரி, லீஃபாக இருந்தாலும் சரி, அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஒரு சிங்கிள் லேயராக தான் இருக்கும். எபிடெர்மல் செல்ஸ் ஆர் பேரன்கைமேட்டஸ் வித் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் த செல் வால் அண்ட் எ லார்ஜ் வேக்யூல். இது வந்து பேரன்கைமா செல்லால் ஆனது, நீளமாக இருக்கிறதுனால வேக்யூல் பெருசாக இருக்கும். இப்போ இந்த செல்லை நான் பெருசாக வரைஞ்சி காமிக்கிறேன். நீளமாக இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, அண்ட் பெரிய வேக்யூல் இருக்குது, நியூக்ளியஸ் இங்கே இருக்கும். பேரன்கைமா செல்ஸ்னால் உயிரோடு இருக்க செல்ஸ், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இதெல்லாம் இருக்குது. The outside of the epidermis is often covered with the waxy thick layer called cuticle. இப்போ நமக்கு எப்படி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகிறோம், அது போல் பிளான்ட்டுக்கு போய் சன்ஸ்க்ரீன் அது கடையில் வாங்கி அப்ளை பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது, நேச்சுரலாகவே அது வெயிலே நிற்குது இல்லையா. இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வளவளன்னு மேலாவில் தெரியும், பழப்பழன்னு இருக்கிற மாதிரி அந்த அப்படியே அந்த சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வளவளப்பாக இருக்கும். அந்த வளவளப்பாக இருக்கிறது யாருன்னா கியூட்டிக்கிள் which prevents the loss of water. டிரான்ஸ்பிரேஷனை அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன் லாஸ் ஆஃப் வாட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? லீஃப் இப்படி இருக்குது, அந்த லீஃபில் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே கியூட்டிக்கிள் அப்படிங்கிற ஒரு லேயர், வேக்சி லேயர்னு சொல்லுவாங்க, வளப்பாக இருக்கிறதுனால அது டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்க குறைக்க, வாட்டர் லாஸை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. இது கொஷினில் கேட்பாங்க. கியூட்டிக்கிள் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட்ஸ். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ஆள் தேவையில்லை. ரூட் எங்கே இருக்குது? அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அங்கே போய் சன்லைட் படுமா? படாது. அங்கே எதுக்கு சன்ஸ்க்ரீன்? தேவையில்லை. ஸோ கியூட்டிக்கிள் சன்ஸ்க்ரீன்னா இது சன்ஸ்க்ரீன் இல்லை, லாஸ் ஆஃப் வாட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு. ஸோ சூரிய ஒளியே படாத இடத்துல, டிரான்ஸ்பிரேஷனே நடக்காத இடத்துல வாட்டர் லாஸை போய் எங்கே போய் கண்ட்ரோல் பண்ணுறது? தேவையில்லை. அதனால் பிளான்ட்ஸ் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். ரூட்டில் கியூட்டிக்கிள் இல்லை, லீஃப்லையும் யங் ஸ்டெம்லேயும் கியூட்டிக்கிள் இருக்குது. ஓகே. Stomata are structure present in the epidermis of the leaves. லீஃபில் தான் ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்கும். யங் ஸ்டெம்மில் க்ரீன் கலரில் ஸ்டெம் பார்த்துருப்பீங்களா, அதில் இருக்கலாம். பட் லீஃபில் தான் ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்கும். ஸ்மால் ஓப்பனிங், போர், ஓட்டைக்கு பேர் ஸ்டொமேட்டா, மறந்துடாதீங்க. ஸ்டொமேட்டா ரெகுலேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டொமேட்டா ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்று நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் லாஸ் தான். அது ஓப்பனாக இருக்கும்போது வாட்டர் லாஸ் ஆகும், க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா வாட்டர் லாஸாக கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுக்கணும், ஆக்சிஜனை வெளியே அனுப்பணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரணும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு டே டைமில். ஸோ அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்டொமேட்டாங்கிற ஓப்பனிங் தான். ஈச் ஸ்டோமா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் two bean shaped cells known as guard cells which enclose stomatal pore. ஸோ ஸ்டொமேட்டாங்கிற ஒரு போர் இருக்குன்னா அந்த ஸ்டொமேட்டாங்கிற போர் ஓட்டையை காட் பண்ணுற மாதிரி, காட்னா பாதுகாப்பு, காப்பாற்றுறது, காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, ப்ரொடெக்டர், அந்த காடு தான் இந்த மீனிங்கும். ஸோ இந்த ஸ்டொமேட்டாங்கிற ஓப்பனிங், ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்கை காட் பண்ணுறதுக்கு ரெண்டு காட் செல்ஸ் இருக்காங்க. இவங்க பீன் ஷேப்பில் இருக்காங்க. ஓகேங்களா? which enclose stomatal pore. In grasses, the guard cells are dumbbell shaped. Neat, important question, neatல கேட்பாங்க. பீன் ஷேப்பில், டைகாட்டில் பீன் ஷேப்பில் இருக்கும். மோனோகாட் கிராஸ் புல்லெல்லாம் மோனோகாட்டில் டம்பல் ஷேப்பில் இருக்கும் காட் செல்ஸ், மறந்துடாதீங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிறது மோனோகாட்டில் எப்படி இருக்கும்னா இப்படி டம்பல் ஷேப்பில் ரெண்டு காட் செல்ஸ் இருக்கும். டம்பிள்ஸ் ஜிம்முக்கு போனால் தூக்குறாங்கல்ல, வீட்டில் கூட வாங்கி வச்சுருப்போம்ல. டம்பிள்ஸ் வீட்டில் வாங்கி வைக்கிற வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருப்போம். வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். ஓகே. த அவுட்டர் வால் ஆஃப் த காட் செல்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் ஆர் தின் அண்ட் த இன்னர் வால்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் ஆர் ஹைலி திக் அண்ட் அசன் ரீசனில் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டையை பார்த்துருக்கிறது திக்காக இருக்கும் செல், அந்த வால். இந்த ஓட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டொமேட்டல் போருக்கு ஆப்போசிட்டில் இந்த வால் வந்து தின்னாக மெலிசாக இருக்கும். அப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க. த காட் செல்ஸ் பொசஸ் chloroplast and regulate the opening and closing of stomata. So guard cells பார்த்தோம் இல்லையா, கிட்னி ஷேப்பில் இருக்கும், டைகாட்டில், பீன் ஷேப்பில்,
மோனோகாட்னா டம்பிள் ஷேப்பில் இருக்கணும். அந்த காட் செல் தான் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த காட் செல்லில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று படித்தோம், என்னது, இன்னர் வால் டுவர்ட்ஸ் ஸ்டொமேட்டல் போர் திக்காகவும், அவுட்டர் வால் ஸ்டொமேட்டல் போருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தின்னாகவும் இருக்கும். ஸோ தட் இது க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Sometimes a few epidermal cells in the vicinity of the guard cells become specialized in their shape and size and are known as subsidiary cells. இப்போ இந்த காட் செல்லை சுற்றி அதுக்கு பக்கத்தில் விசினிட்டி, அதை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அது கூடவே இருக்கிறது விசினிட்டி, அதோட நியர்பை செல்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த காட் செல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம சப்சிடரி செல்ஸ் அப்படிம்போம். சப்சிடரினா என்ன? இந்த கேஸுக்கு மானியம் கொடுக்குறாங்க. சப்சிடரி கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடரி ஏறிச்சான்னு பாருங்கம்பாங்க. 50 ரூபா 33 ரூபா ஏறும். ஒரு கேஸ் சிலிண்டருக்கு பே பண்ணோம் அப்படின்னா 900 ரூபாய் 1000 ரூபாய் பே பண்ணுவோம், 50 ரூபா மானியம் ஏறும்பாங்க. அந்த மானியத்தை தான் சப்சிடரின்னு சொல்லுவாங்க. இந்த காட் செல்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கும் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் இதில் குளோரோபிளாஸ்டும் இருக்குது காட் செல்ஸில். ஸோ இந்த காட் செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்க செல்ஸை தான் நம்ம சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்கிறோம். காட் செல்ஸை சுற்றி அது விசினிட்டினா காட் செல்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய லீஃபில் இருக்கக்கூடிய செல்ஸை சப்சிடரி செல்ஸும்போம். இந்த ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர்னாலே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் அப்படின்னா ஓட்டன்னு அர்த்தம். ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சருங்கிறது இந்த APER ஓட்டன்னு அர்த்தம். TURE ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், காட் செல்ஸ், அப்புறம் இந்த சப்சிடரி செல்ஸ், இந்த மூணும் சேர்த்து ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்மோ. ஸோ ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ்ங்கிறது என்ன? இந்த ஓட்டை ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது இந்த ஓட்டை ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் ஓட்டை ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய 2 காட் செல்ஸ், அந்த காட் செல்ஸுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சப்சிடரி செல்ஸ், இந்த மூணையும் டுகெதராக சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். அப்பர்ச்சருக்கும் அப்பேரட்டஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்பர்ச்சர்னா ஓட்டை, அப்பேரட்டஸ்னா ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், காட் செல்ஸ், சப்சிடரி செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ். இங்கே பாருங்கள், கிட்னி ஷேப்பில் இருக்கிறது மோனோகாட், சாரி டம்பிள் ஷேப்பில் இருக்கிறது மோனோகாட், பீன் ஷேப்பில் இருக்கிறது டைகாட்டு. இந்த டயக்ராமை 2024 நீட்டில் கொடுத்து 2024 நீட் எக்ஸாமில் கொடுத்து இது ABCD இந்த போர்ஷன்லாம் கண்டுபிடிங்க. இது A, இது B, இது C, இது D. A என்ன, B என்ன, C என்ன, D என்னன்னு ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி நீட் 2024 கேட்டிருந்தாங்க. டயக்ராம் பேஸ்டு கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. The cells of epidermis bear a number of hairs. இப்போ மூணாவதுக்கு வந்தாச்சு. முதல்ல எபிடர்மல் லேயர் பார்த்தோம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்டொமேட்டா பார்த்தோம், லீஃபில் தான் அது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிடர்மல் ஹேர்ஸ். ரூட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ரூட் ஹேர். ரூட் ஹேர் எப்போவுமே யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லால் ஆனது ரூட் ஹேர். ஒவ்வொரு ரூட் ஹேரும் யூனிசெல்லுலார், ஒன் செல்லால் ஆனது. யூனிசெல்லுலார் இலாங்கேஷன் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ். ரூட்டில் இந்த மாதிரி எபிடர்மிஸ் வரைகிறோன்னு வச்சுங்களேன். ரூட்டில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எபிடர்மிஸ். இந்த எபிடர்மிஸில் யூனிசெல்லுலார் இலாங்கேஷன் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ், அதை தான் நம்ம வந்து ரூட் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபங்க்ஷன் என்னங்க? ரூட் ஹேர் ஹெல்ப்ஸ் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். மண்ணிலேருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் எல்லா ரூட்டே அப்சார்ப் பண்ணுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இனிமேல் நீங்கள் சொல்கிறது ரூட் ஹேர் தான் அப்சார்ப்ஷன் பண்ணும். ரூட் ஹேர் தான் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும், வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ணுறது யார்? ரூட்டா? இல்லை, ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர் மட்டும்தான் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை சாயிலேருந்து அப்சார்ப் பண்ணி கொடுக்கும்னு சொல்லணும், மறந்துடாதீங்க. ஆன் த ஸ்டெம், சரி ரூட்டில் ரூட் ஹேர் இருக்குது, அப்போ ஸ்டெம்மில் இருக்கிறதுக்கு பேர் எபிடர்மல் ஹேர்ஸ், அதுக்கு பேர் ட்ரைகோம். ஸ்டெம்மில் லீஃபில் ஹேர் அவுட் க்ரோத் இருந்துச்சுன்னா அதை ட்ரைகோம்போன். ட்ரைகோம்னா அதுக்கு டைரக்ட் இங்கிலீஷ் மீனிங் ஹேர் தான், முடி தான். The trichomes in the shoot system are usually multicellular. ரூட் ஹேர் யூனிசெல்லுலார், அப்போ தான் அது வாட்டர் அண்ட் மினரல் சால்ஸை மண்ணிலேருந்து அப்சார்ப் பண்ணும். ஆனால் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ட்ரைகோம்ஸ் வந்து யூஸ்வலாக மல்டி செல்லுலார், செவரல் லேயர்ஸால் ஆகியிருக்கும்.
நிறைய செல்ஸ்னால ஆனது. மல்டி செல்லுலார்னா செவரல் செல்ஸ், மல்டினா மெனி செல்லுலார், நிறைய செல்ஸ்னால ஆனது. தே மே பி பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்டு. ஸோ ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ் இருக்குது அப்படின்னா அந்த எபிடெர்மிஸ்லேருந்து மல்டி செல்லுலாரால் ஆன இந்த மாதிரி ட்ரைகோம்ஸ், எபிடெர்மல் அவுட்க்ரோத் ஹேர், எபிடெர்மல் ஹேர் ட்ரைகோம் வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி இருந்தால் அன்பிரான்ச்டு. இதுலேயே இப்படி ஒரு பிரான்ச் வந்திருந்ததுன்னா பிரான்ச்டு ஹேர். ஓகே, பிரான்ச்சாக இருக்கலாம், அன்பிரான்ச்சாக இருக்கலாம். அதே போல் சாஃப்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டிஃபாக முள் மாதிரி இருக்கலாம். ஸ்டிஃபாக இருக்குதுன்னா முள் அந்த மாதிரி வளர்ந்துருக்கலாம் ட்ரைகோம். தே மே ஈவன் பி செக்ரீட்டரி. சம்டைம்ஸ் இந்த பால் மாதிரி ஆயில் மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணலாம். ஸோ த ட்ரைகோம்ஸ் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் வாட்டர் லாஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டெம்மில் இருக்க ட்ரைகோம் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு மூலியமாக வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் எபிடெர்மிஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், யூஸ்வலாக சிங்கிள் லேயரால் ஆனது, பேரன்கைமானால் ஆனது, காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு, சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், லார்ஜ் வேக்யூல் இருக்கும்லாம் படிச்சிட்டோம். இதில் எபிடெர்மிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ஸ்டொமேட்டாங்கிறது ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும். டைகாட்டில் காட் செல்ஸ் பீன் ஷேப்பில் இருக்கும், மோனோகாட்டில் காட் செல்ஸ் டம்பிள் ஷேப்பில் இருக்கும். இந்த காட் செல்ஸில் ஸ்டொமேட்டா இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை சப்சிடரி செல்ஸுங்கிறோம். ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் நடுவில் இருக்க ஓட்டை காட் செல்ஸ், சப்சிடரி செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டொமேட்டா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எபிடெர்மிஸில் ஸ்டெம்மில் ஒரு விஷயம், எபிடெர்மிஸில் ஸ்டெம் அண்ட் லீஃபில் அவுட்டர் லேயர், எபிடெர்மல் செல்ஸ்க்கு அவுட்டரில் கியூட்டிக்கிள்ங்கிற ஒரு வேக்சி கோட் இருக்கும். அது வந்து டிரான்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம படிக்கிறது என்னது? எபிடெர்மல் ஹேர்ஸ். எபிடெர்மல் ஹேர்ஸ்னால் என்ன? ரூட்டை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸோட எக்ஸ்டென்ஷன் யூனிசெல்லுலராக இருக்கும். அது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஆல்சோ சாயிலேருந்து அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை ரூட் ஹேர்னு சொல்கிறோம். அதே ஸ்டெம்மில் மல்டி செல்லுலார், பிரான்ச்டு அன்பிரான்ச்சாக இருக்கலாம். அது வந்து சாஃப்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டிஃபாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது செக்ரீட்டரியாகவும் இருக்கலாம். அந்த எபிடெர்மல் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோம்ஸ் வந்து ஸ்டெம்மில் டிரான்ஸ்பிரேஷனை ப்ரிவென்ட் பண்ண, நீராவி போக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஸ்டொமேட்டாவெல்லாம் அது போய் மூடிக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் வாட்டர் லாஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.